ஆக்சியம் 4 விண்வெளி திட்ட குழுவினரை வெற்றிகரமாக ஏந்திச் சென்று ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் 9 பிளாக் 5 ராக்கெட் பல்வேறு நவீன அம்சங்களை கொண்டுள்ளது. அவை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். ஃபால்கன் 9 பிளாக் 5 ராக்கெட். இந்த விண்கலம்தான் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 ஆக்சியம் திட்ட வீரர்களை சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு கொண்டு சென்றது. இந்த ராக்கெட்டின் சிறப்பியல்புகளை தற்போது பார்க்கலாம். ஃபால்கன் 9 பிளாக் 5 என்பது மனிதர்களையோ கருவிகளையோ பொருட்களையோ விண்வெளிக்கு கொண்டு செல்வதற்காக தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 2 நிலைகளை கொண்ட ஒரு ராக்கெட் ஆகும். இந்த ராக்கெட் பகுதியளவு மீண்டும் பயன்படுத்தக்கூடியது. அதாவது ஏவப்பட்ட பின் ராக்கெட்டின் முதல் பகுதி பாதுகாப்பாக தரையிறங்கி மீண்டும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் செலவுகளுடன் நேரமும் மிச்சமாகிறது. முதன்முறையாக இது 2018 மே 11ஆம் தேதி வங்காளதேசத்தின் பங்கபந்து 1 என்ற செயற்கைக்கோளை சுமந்து சென்று சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்துவதற்காக ஏவப்பட்டது. ஃபால்கன் 9 ராக்கெட் விண்வெளிக்கு மனிதர்களை ஏந்திச் செல்ல பாதுகாப்பான வாகனம் என அமெரிக்காவின் நாசா சான்றளித்துள்ளது. மேலும் ஃபால்கன் 9 ராக்கெட் அங்கீகரிக்கப்பட்ட முதல் வணிக விண்கல அமைப்பும் ஆகும். சிறு அசம்பாவிதங்களும் இன்றி 100 விழுக்காடு பாதுகாப்போடு இதுவரை 16 திட்டங்களுக்கான விண்வெளி பயணங்களை ஃபால்கன் 9 பிளாக் 5 ராக்கெட் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. ராக்கெட்டில் 9 பிரதான இயந்திரங்களும் நவீன கணினிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. பயணத்தின் போது ஒரு என்ஜின் செயலிழந்தாலும் கூட ராக்கெட்டால் இலக்கினை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட முடியும். 2025 ஜூன் மாத நிலவரப்படி ஃபால்கன் 9 ராக்கெட் இதுவரை 438 முறை ஏவப்பட்டுள்ளது. இதில் 437 வெற்றிகளுடன் 99.77% வெற்றி விகிதத்தை ராக்கெட் பதிவு செய்துள்ளது. ஃபால்கன் 9 பிளாக் 5 ராக்கெட்டால் 22,800 கிலோ எடையை பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதைக்கு எடுத்துச் செல்ல முடியும். திரவ ஆக்சிஜனால் இயங்கும் மர்லின் எந்திரங்கள் இந்த ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.